முதல்வர் இன்றைக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம், அது நீண்ட காலமாக அந்த விவசாயிகள், அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், கூடாது என்றார்கள். மக்களின் வாழ்வியலை பாதித்து ஒரு வளர்ச்சி திட்டம் என்பது கூடாது. எனவே அங்க இருக்கிற விவசாயிகள், அங்கு குடியிருக்கிற மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த திட்டத்தை கைவிடுவது நல்லது. ஆனா வேறொரு இடத்தில் மக்கள் பாதிக்காமல், விவசாயம் பாதிக்காமல் இது போன்ற விமான நிலையங்கள் உருவாக்கலாம். அது நல்லதும் கூட. ஆனால் அத்தகைய திட்டங்கள் குறித்து சிந்திக்கிற போது மக்களின் வாழ்வாதாரங்கள் பாதித்து விடக்கூடாது. குறிப்பாக ஏழை விவசாயிகள், வாழ்ந்து கொண்டிருக்கிற, தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இவர்களின் கோரிக்கைகளை, வாழ்வியலை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேகமலையில் நீண்ட நெடுங்காலமாக தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை அப்புறப்படுத்துவதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. தமிழக அரசு அந்த மக்களை பாதுகாப்பதற்கு சட்டப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாட்டின் பிரதமர் அரசியல் சாசனத்துக்கு எதிராகவே பேசியிருக்கிறார் சுதந்திர தின விழாவில். அவர் கொடியேற்றி நாக்சலைட்டுகளை ஒழித்து விட்டோம், ஆனால் நாக்சல் சிந்தனை வாழ்கிறது என்கிறார். ஒரு நாட்டின் பிரதமர் பேசுவதல்ல. நாக்சலைட்டுகள் பழங்குடிகள், இந்திய மக்கள், நாடு கடந்த பயங்கரவாதிகள் அல்ல. அவர்களை கொன்றுவிட்டதை சாதனையாக நாட்டின் பிரதமர் பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது. நக்சல் பாதை தவறு. ஆயுதங்களை விடுத்து அவர்கள் ஜனநாயக பாதைக்கு வர வேண்டும் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் பலமுறை நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆனாலும் பிரதமர் நாக்சல் சிந்தனை வாழ்கிறது என்கிறார். நாக்சல் சிந்தனை என்று அவர் சொல்வது கம்யூனிஸ்டுகளை சொல்வது. நாக்சல் சிந்தனை இந்திய அரசியல் சாசனம் சொல்கிற வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா, அது சொல்லப்படுகிற லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஜஸ்டிஸ், இதுதான் நாக்சல் சிந்தனை. செகுலரிசம், ஜனநாயகம், சோசியலிசம், இதுதான் நாக்சலைட்டுகள் பேசுவது. வழிமுறை தான் தவறு என்று அவர்கள், அந்த கருத்து தவறல்ல. அதுதான் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் பேசுவது. அதுதான் அரசியல் சாசனம் பேசுகிறது, சட்டம் பேசுகிறது. தமிழ் மண்ணிலிருந்து அதற்குரிய எதிர்ப்பு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவ்வாறு பேசுவது சரியல்ல. அதே போன்று உள்துறை அமைச்சர், தமிழக முதல்வர் இடதுசாரிகளை கணக்கெடுப்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். இது மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடியதல்ல. பிரிட்டிஷ் முறை, காலனி ஆதிக்க முறை, பல்கலைக்கழகங்களில் படித்த, விடுதலை போரில் ஈடுபட்ட மாணவர்களை அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கணக்கெடுத்தது. இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சி முறை, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு ஜனநாயகத்தை செதுக்கி கொண்டிருக்கிறோம் கம்யூனிஸ்டுகள். அதற்கு பங்களிக்கிறோம் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள். இப்பொழுது இடதுசாரிகளை கணக்கெடுப்பது என்பது யாருக்கும் தெரியாத, மிக சாதாரணமாக கடந்து போகிற ஒன்றாக அரசு கருதக்கூடாது. உள்துறை செயலாளர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் முதல்வரும் இது குறித்து கருத்தை சொல்ல வேண்டும். வருகிற 28ஆம் தேதி டெல்டாவை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் கலெக்டர் அலுவலகங்கள் முன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை நடத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், முதுவரும் தலைவர்கள், முன்னணி தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநில குழு சார்பில் நானும் டெல்டாவில் நடைபெறுகிற போராட்டத்தில் குறிப்பாக திருவாரூரில் நடைபெறுகிற போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறோம். ஏற்கனவே விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கான அந்த கோரிக்கைகளை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அரசுக்கு எழுதுபூர்வமாக தர இருக்கிறோம். குடிநீர் பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்மொழிகிறோம். ஒன்றிய அரசும் இது போன்ற வறட்சி காலங்களில் தன்னுடைய நிதியில் இருந்து தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை தங்குதடை இல்லாமல் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செப்டம்பர் 1 ஒரு பிரம்மாண்டமான பேரணி
டெல்லியில் நடைபெற இருக்கிறது. அந்த பேரணியில் பங்கேற்க டெல்டாவில் இருந்து ரயில் செல்வதாக இருந்தது. அதை தடுத்து விட்டது ஒன்றிய அரசு. ஏற்கனவே கேரளாவில் இருந்து செல்கிற ரயிலையும் தடுத்து விட்டது ஒன்றிய அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முறைப்படி சட்டப்படி நிதி செலுத்தி கடைசி நேரத்தில் ரத்து செய்திருக்கிறார்கள். பல்வேறு திருவிழாக்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளுக்கு ரயில் செல்வது இயல்பு. அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. நாங்கள் உரிமைகளுக்காக தலைநகரில் சென்று ஒரு ஜனநாயகபூர்வமான போராட்டத்தை நடத்திருந்த எங்களை முடக்கிற விதமாக ரயிலை நிறுத்தியிருக்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு நாங்கள் வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.